ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர்களுடைய 50வது படத்தை பத்தி தான் பேச போறோம். பொதுவா சினிமாவில் ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு நிலைக்கிறது அப்படின்றதே பெரிய விஷயம். ஆனா நிறைய பழைய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 படம் 150 படம்னு நடிச்சுட்டு இன்னைக்கும் டாப் ஹீரோ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், ஸோ இது இல்லாம மற்ற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க எல்லாமே 100 படங்கள் 150 படங்கள் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டாருடைய 100வது படம் ராகவேந்திரா. அதுக்கப்புறம் இப்போ அவரு 174வது படம் பண்ண போறாரு. ஸோ அந்த அளவுக்கு நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க, ஒரு படத்தோட காணாம போனவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சில கேட்டகரியான நடிகர்கள்லாம் இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க நடிப்பாங்க, அந்த படம் ஒரு ஆவரேஜா ஓடும், ஆவரேஜான ஒரு வசூலை கொடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் ஒரு சில நடிகர்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆவரேஜா போயிருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு படம் கிளிக் ஆகி 100 கோடி வசூல் அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சில படங்களையும் அந்த நடிகர்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அந்த நடிகர்களுக்கு எல்லா படமும் கை கொடுத்துதான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அவங்களுடைய 50வது படம் ரொம்பவே கை கொடுத்தது. அதாவது ஒரு சில நடிகர்களுடைய இப்ப இருக்கக்கூடிய டாப் நடிகர்கள்ல ஒரு சில நடிகர்களுடைய 50வது படம் 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அது யார் யாருன்னு பார்க்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்டா நாம பேச போறது நடிகர் அஜித், அதாவது தல அஜித் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் அவருடைய படம் மங்காத்தா ரீரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ரிலீஸ் ஆனா ஒரு வரவேற்பு இருக்குமோ மக்கள் மத்தியில, இப்பவும் ரீரிலீஸ் அப்போ அதை விட பல மடங்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னா அது இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கில்லி படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதை விட பல மடங்கு ஹைப் மங்காத்தா படத்துக்கு கிடைச்சிருக்கு. பொதுவா ரீரிலீஸ் ஆகுறப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் போகும், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போனதை விடவே டல்லா போயிருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இப்போ டாப்ல பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் படங்கள்ல கில்லி இருந்தது, அடுத்ததா படையப்பா வந்தது, இப்போ மங்காத்தா. இந்த கில்லியையும் படையப்பாவையும் மங்காத்தா தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். அந்த அளவுக்கு படங்கள் ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில பெற்றிருக்கு.